Hello friends, welcome to our channel. இது மினி ஸ்டார் ஷேப் பேஸ்கெட். இது ரொம்ப சின்ன கூட தான், 1 ரோல்குள்ளே தான் இது போட்டுடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா அடிப்பக்கம் 24 ஒயர் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். இது வரைக்கும் நார்மலாக போடுற பேஸ் மாதிரி போடணும், ரன்னிங் ஒயர் வச்சு. இதுக்கு மேலே ரன்னிங் ஒயர் இல்லாமல் கிராஸ் கட்டில் வரும். இந்த ஷேப்லாம் இப்படி வரதை பார்த்து இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். போடும்போது ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அப்புறம் உருட்டை கைப்பிடி போட்டிருக்கேன். இந்த கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி கூட பின்னுறதுக்காக நான் இந்த 2 கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த பிங்க் கலரில் 5.5 அடியில் 12 ஒயரும், ப்ளூ கலரில் 4.5 அடியில் 12 ஒயரும் எடுத்திருக்கேன். இப்போ குறைவான அளவில் எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ கலரில் தான் நம்ம அடி போட போகிறோம். இந்த சாதாரணமாக நம்ம கூடைக்கு அடி போடுறதுக்கெலாம் ஒரு 5 லைனில் 7 லைன் 8 லைன் அது மாதிரிலாம் அடி போடுவோம். ஆனால் இந்த கூடைக்கு நம்ம ஒரே ஒரு லைன் தான் போடுவோம். குறைவான கலரில் எந்த கலர் வெட்டிருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதே கலர் ஒயரை நம்ம ரன்னிங் ஒயராக வச்சுக்கலாம். இப்போ நான் ப்ளூ கலரில் 4 அடி எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் இப்போ பேஸ் போட போகிறேன். இதில் 1 அடியில் ஸ்கேல் அளவில் 1 அடியில் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரில் 1 அடியை மட்டும் எடுத்து மடக்கிக்கிட்டு நம்ம இந்த ஒயர்லாம் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 அடியில் இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒரு 6 ஒயரை ஜாயின் பண்ணுறேன். அடுத்தது பிங்க் கலர் 12ஐயும் ஜாயின் பண்ணிடணும், 5 அடியில் எடுத்தது. அதுக்கு அடுத்தது 4 அடியில் எடுத்த இந்த ப்ளூ கலரை ஜாயின் பண்ணோம். ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கான்னா பார்த்துக்கிட்டு நம்ம எப்போதும் போல் அடி போடுற மாதிரி தான். ஆனால் ஒரே ஒரு லைன் தான் போட போகிறோம் ரன்னிங் ஒயர் வச்சு. 1 அடி இந்த பக்கம் 1 அடி விட்டுருக்கேன். 1 அடி விட்டு இந்த பக்கம் ரன்னிங் ஒயர் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் 6 ஒயர் வச்சு போடுறேன். இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு இப்போ வெட்டி வச்சுருக்கிற 24 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ குறைவான அளவில் வெட்டின இந்த ப்ளூ கலர் ஒயரை இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 ஜாயின் பண்ணியிருக்கேன். 5 அடியில் வெட்டின பிங்க் கலரு நடுவில் 12 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே ஆரம்பத்தில் 1 அடி விட்ட மாதிரியே இங்கே லாஸ்ட்லேயும் 1 அடி விட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு லைன் வச்சு அடி போட்டோம். இப்போ சாதாரணமாக எல்லா கூடையிலையும் அடி போட்டு முடித்த பிறகு நம்ம ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி கார்னர் திருப்புவோம். அதே மாதிரி தான் இப்போவும் ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணி பின்னணும். இப்போ இந்த குறைவான அளவு வெட்டின ஒயரையை தான் நம்ம மேலே வச்சு இந்த ஒயரத்துக்காக பின்ன போகிறோம். அதில் நம்ம ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணும்போது ஒரு இன்ச் அளவு விட்டுட்டு ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ ஒரு 2 இன்ச் அளவு விட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒரு லைன் அப்படியே ஃபுல்லாக பின்னி இந்த இடத்துல நம்ம கார்னர் திருப்பணும். அப்படியே 4 பக்கமும் அப்படியே பின்னிட்டு வந்து 4 பக்கம் கார்னர் திருப்பணும். திருப்பிட்டு அடுத்தது நம்ம ஏணிப்படி நாட் போட்டு பின்னணும். இப்போ இதில் 5 லைன் பின்னணும். மேலே ஒரு 6 லைன் பின்னணும். மேலே ஒரு 6 லைன், கீழே ஒரு 6 லைன், 12 லைன் பின்னணும். நடுவில் ஒரு லைன் இருக்கும். டோட்டலாக 13 ஒயர், 13 லைன் அடி பேஸ் வரும். இப்போ இந்த ஒரு லைன் பின்னிட்டு கார்னர் திருப்புறப்ப காட்டுறேன். இப்போது ஒரு லைன் பின்னி முடிச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல கார்னர் திருப்பணும். இப்படி வளைச்சி இப்படி எப்போதும் போல் பின்ன வேண்டியது தான். இப்போ ஒரு கார்னர் திருப்பியாச்சு. அடுத்தது அப்படியே மலைச்சி பின்னும்போது 2வது கார்னர் திரும்பிடும். இப்போ இது மாதிரி இருக்கும்.
இது ஃபஸ்ட்டு கார்னரு. இதை அடுத்து இப்படி வளைச்சி பின்னும்போது ரெண்டாவது கார்னரு. இப்போ இது மாதிரி இந்த பின்னிட்டு அப்படியே பின்னிட்டு வரும்போது இப்படி நேராக பின்னிட்டு வரும்போது இந்த இடத்துல இப்போ கார்னர் திரும்பும். இப்போ மூணாவது கார்னர் திருப்பியாச்சு. இதுதான் நம்ம ரன்னிங் ஒயரு 2 இன்ச்சு விட்டு ஆரம்பித்த இடம். இந்த இடத்துல நம்ம இப்போ ஏணிப்படி நாட் போட போகிறோம். ஏணிப்படி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணாக்கா இந்த 4வது கார்னர் திரும்பிடும். உங்களுக்கு ஏற்கனவே ஏணிப்படி நாட் போட்டு காட்டியிருக்கிறேன். அதுமாரி தான், ரொம்ப ஈஸி தான். இப்படி இந்த ஒயரை இப்படி நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இந்த ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணி போட்ட ஃபஸ்ட்டு நாட்டை இப்படி லூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பின்னிட்டு வந்துட்டுருக்கிற இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்காமல் இந்த லெஃப்ட் சைடாக மடிக்கிறோம். லெஃப்ட் சைடாக மடித்து இந்த லூஸ் பண்ணியிருக்கிற அந்த லூப்புக்குள்ளே இப்படி விட்டுறோம். விட்டு இந்த ஒயர் எடுத்து இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் மடித்த அந்த லூப்புக்குள்ளே விட்டு இப்படி இழுத்துட்டோம்னாக்கா, இழுத்துட்டு லூஸ் பண்ணதை இப்படி டைட் பண்ணிடுறோம். டைட் பண்ணிட்டாக்கா இந்த 4வது கார்னர் வந்துடும். இப்போ 2 இன்ச்சு விட்டு ஆரம்பித்த இந்த ஒயரு உள்பக்கமாக இருக்கும். அது உள்பக்கமாக அப்படியே சொருகி விட்டுடுங்க அந்த போக்கில். இப்போ ரன்னிங் ஒயர் உள்பக்கமாக இருக்குது. அதை இப்படி வெளியில் கொண்டு வந்து அடுத்த நாட்டிலேருந்து நம்ம அடுத்த லைனை ஆரம்பிக்கணும். இப்போ உள்பக்கம் ரன்னிங் ஒயரு இப்படியே பிறண்டு தான் வந்திருக்கும். இப்போ ரெண்டாவது லைன் ஆரம்பித்து இப்படியே சுற்றி வந்து இந்த இடத்துல ஏணிப்படி நாட் போட்டு அது மாதிரி ஒவ்வொரு லைனும் ஃபினிஷ் பண்ணும்போது ஏணிப்படி நாட் போட்டால் தான் ஃபினிஷ் ஆகும். இது மாதிரி இதுதான் நம்ம பின்ன ஃபஸ்ட்டு லைனு. இது மேல் பக்கம் ஒரு 6 லைனும் இந்த பக்கம் ஒரு 6 லைனும் பின்னி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ 6 வரிசை போட்டு முடிச்சிட்டேன். இது மேலே 6 வரிசை, இது பின்பக்கமும் 6 வரிசை போட்டு முடித்தாச்சு. இப்போ ஏணிப்படி நாட் போட்டு இந்த லைனை முடித்து நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ண வேண்டியது தான். இந்த நாட் அப்படி லூஸ் பண்ணி இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடித்து லூஸ் பண்ண ஒயருக்குள்ளே இந்த லூப்புக்குள்ளே இதை விடுறோம். இந்த ஒயரை இப்படி உள்ளுக்குள்ளே அப்படி விட்டு இப்படி இழுத்துட்டு டைட் பண்ணிடலாம். ஏணிப்படி நாட் போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கொஞ்சம் நேரம் விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே சொருவிடணும். இது வரைக்கும் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். இப்போ ரன்னிங் ஒயர் இல்லாமல் இந்த கிராஸ் மாடலில் தான் போட போகிறோம். அதுக்காக நம்ம இந்த 24 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த 24 ஒயரில் சென்டரான ஒயர் 12வது ஒயரும் 13வது ஒயரும். அது எந்த ஒயர்னு எடுத்து அந்த 2 ஒயரையும் நம்ம சேர்த்து நம்ம ஒரு நாட் போடுறோம். இப்போ இந்த பக்கம் இந்த ஓரத்தில் ஒரு அடியும் இந்த ஓரத்தில் ஒரு அடியும் விட்டு ஒயர் கட் பண்ணியிருப்போம். அந்த ஒயரையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருவிடணும். இந்த 6 வரிசை போடுறதுக்காக தான் அந்த ஒயர் நம்ம ஒரு அடி விட்டுருந்தோம். இப்போ அதை உள்ளுக்குள்ளே சொருகிறோம். அந்த வரிசையில் அடுத்த நாட்டிலேருந்தே சொருகிறோம். இதோடைய அடுத்த நாட்டிலேருந்து இந்த லைன் இதோட அடுத்த நாட்டிலேருந்து அப்படியே சொருகி விட்டுடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் சொருகி விட்டுடணும். சொருகி விட்டுட்டு அதுக்கு பக்கத்து நாட்டிலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம்னா 2 4 6 8 10
இது 12வது ஒயரு. இந்த 12வது ஒயரையும் 13வது ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இப்படி ஒரு நார்மல் நாட் போட்டோம்னா இப்படி ஒயர்லாம் கிராஸ் ஆகும். இந்த 2 பக்கமும் இப்படி கிராஸ் ஆகிற ஒயரை வச்சு தான் இந்த லைன் போட போகிறோம். இப்போ இதுலேருந்து இங்கே சொருகி விட்டுருக்க ஒயருக்கும் முதல் ஒயர் வரைக்கும் இதை போடணும். அதே மாதிரி இந்த சைடும் போடணும். இப்போ இந்த லைனும் அதேமாதிரி போட்டு இந்த லைனும் போட்டு பின்னாடியும் அதே மாதிரி இந்த சென்ட்ரல் லைனில் சென்டரான நாட் எடுத்து ஒரு நாட் போட்டு இதே மாதிரி இந்த பக்கமும் ஃபினிஷ் பண்ணோம். நான் ஒரு லைன் அப்படி போட்டு காட்டுறேன் போட்டுட்டு. இப்போ இந்த 2 பக்கமும் பின்னிருக்கேன். ஒரு 12 நாட்டு இங்கே வரும், இங்கே ஒரு இந்த பக்கம் ஒரு 12 நாட்டு வரும். இப்போ அடுத்தது இந்த 2 ஒயரையும் இப்போ ஜாயின் பண்ணி ஒரு நாட் போடணும். இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி போடும்போது இந்த 2 பக்கமும் ஒயர்லாம் கிராஸாக வரும். இந்த பக்கம் வர்ற ஒயரை வச்சு இந்த பக்கம் வர்ற ஒயரை வச்சு இந்த லைன் போடணும். இந்த பக்கம் இந்த ஒயரை வச்சு போடணும். அடுத்த வரி இந்த 2 நாட்டும் 2 ஒயரையும் எடுத்து வச்சு இந்த நாட் போடணும். அடுத்தது இதை மாதிரி இப்படி கிராஸாக எல்லா ஒயரையும் போட்டுக்கிட்டே வரும்போது லாஸ்ட்டில் ஒரு ஒயர் மட்டும் வரும், ஒரு நாட் மட்டும் போடுற மாதிரி வரும். மொத்தம் 12 வரி வரும். அது வரைக்கும் போட்டாக்கா இப்போ இந்த பக்கம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ஒரு நாட் வர வரைக்கும் போட்டாச்சு. இப்போ எல்லா ஒயரையும் கிராஸ் பண்ணி இதுமாரி போட்டாச்சு. இப்போ இந்த 6 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஒரு 6 ஒயரு, இந்த பக்கம் ஒரு 6 ஒயர் மட்டும் நம்ம உள்பக்கமாக சொருகிடணும். நான் இந்த பக்கம் போட்டுட்டு இது மாதிரி சொருகிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். நீங்கள் இது மாதிரி போடுங்க. இது வரைக்கும் போடுங்க. இப்படி உள்பக்கமாக சொருகிடலாம். இப்போ 2 பக்கமும் 6 ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி கட் பண்ணிட்டேன். அதேமாதிரி இந்த பக்கமும் 6 ஒயரை உள்பக்கமாக சொருகி கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயர்லாம் நம்ம நாட் போடணும். இப்போ இந்த 1 அடி ஒயர் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரையும், இந்த பிங்க் கலர் 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி ஒரு நாட் போடணும். இந்த இடத்துல கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்கும், அதை இழுத்து வச்சு இப்படி நாட் போடுறோம். நல்லா அப்படியே டைட்டாக போட்டுக்கணும். அப்புறம் இந்த ஒயரை வச்சு இந்த நாட் போட்ட இந்த ஒயரை வச்சு இங்கே மீதி இருக்கிற இந்த 5 ஒயரையும் இப்படியே வரிசலாக பின்னணும். இந்த ஒயரை அப்படியே வச்சு இங்கே பின்னணும். அது மாதிரி இந்த பக்கம் வர்ற ஒயரை வச்சு இந்த 5 ஒயரையும் போடணும். அடுத்தது இந்த 2 ஒயரையும் கிராஸ் ஆகிற 2 ஒயரையும் இப்படி வச்சு போடணும். இதுமாரி போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இது மாதிரி 2 ஒயரை அப்படியே ஜாயின் பண்ணும்போது இந்த ஒரு ஒயர் வர்ற மாதிரி ஒரு நாட் போகிற அளவுக்கு ஒயர் வரும். அதை போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இதை சொருகின மாதிரியே தான் இந்த பக்கமும் அப்படியே சொருகி விட்டுடணும். சொருகி விட்டால் நம்மளுடைய மினி ஸ்டார் ஷேப் கூட முடிஞ்சிடுச்சு. கூடைக்கு இப்போ கைப்பிடி போட்டாச்சு. 4 அடியில் 3 ஒயர் எடுத்து போட்டிருக்கேன். உருட்டை கைப்பிடி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.